lesson 3 theory of equations ஓட creative questions discuss பண்றோம். First question, the statement a polynomial equation of degree n has exactly n roots which are either real or complex. ஒரு பாலினாமியல் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அதனுடைய டிகிரி n இருந்தா அதுல எக்ஸாக்ட்லி n ரூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து என்ன இருக்கலாம், ரியல் ரூட் இருக்கலாம் அல்லது காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கலாம். அது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது எது, இந்த ஸ்டேட்மெண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டுக்கலாம். ரேஷனல் ரூட் தியரம் இல்லை, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் இல்லை, டெக்கார்டே ரூல் இல்லை, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. இது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரான்னு இருக்கு. ஸோ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா தெரிஞ்சுன்னா அப்போ நீங்கள் எதெல்லாம் படிச்சிருக்கணும், ரேஷனல் ரூட் தியரம்னா என்னன்னு படிச்சிருக்கணும், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம்னா என்னன்னு படிச்சிருக்கணும், டெக்கார்டே ரூல்னா என்னன்னு படிச்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் அதையும் கேட்கலாம் தானே, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக அதை தந்தும் கேட்கலாம். ஸோ அதனால் அந்த தியரம் என்ன, ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். கவனமாக பார்த்துக்கோங்க. regarding statement, if a complex number z0 is a root of p of x equal to 0, z0 is also a root. சரிதானா? ஸோ கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாரு. ஃபார் ஏ பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அல்லது இமேஜினரி ரூட்ஸ் ஆர் அக்வயர் இன் கான்ஜுகேட் பேர். ரெண்டுமே ஒரே இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ நீ போத் ஆர் ட்ரூ அப்படின்னு டக்குன்னு ஃபர்ஸ்ட் சாய்ஸை சூஸ் பண்ணிடுவேன். சரிண்ணா? உடனே போத் ஆர் ட்ரூன்னு எடுத்துடலான்னு, ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது, அதான் கவனமாக சொல்லணும். ஸோ அப்போ என்ன வந்துடுதுன்னு பாரு. இங்கே வந்து ரியல் கோஎஃபிஷியன்ட்ங்கிற வார்த்தை இருக்குது, இங்கே அந்த வார்த்தை இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரியல் கோஎஃபிஷியன்ட்ங்கிற வார்த்தை இல்லை. அது மஸ்ட்டு அந்த தேரத்தை, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம். நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம்ங்கிறது இதான். இது இந்த ஸ்டேட்மெண்ட் பி தான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம். அப்போ இதுல ரியல் கோஎஃபிஷியன்ட்ங்கிற வேர்டு இருக்குது, இங்க ஸ்டேட்மெண்ட் ஏல இல்லை. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து ஃபால்ஸு, பி கரெக்ட். நம்ம எதை சூஸ் பண்ணணும், தேர்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ எல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிடாதீங்க, கவனமாக பண்ணுங்க. பி ப்ளஸ் ரூட் கியூ மைனஸ் ஐ ரூட் கியூ. அப்போ உனக்கு நல்லா தெரியும், ஆல்ஃபா மைனஸ் ஐ ரூட் கியூவாக இருந்தால் பீட்டா ப்ளஸ் ஐ ரூட் கியூ, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆர் அக்வயர் இன் கான்ஜுகேட் பேர். அதே மாதிரி இன்னொன்று, ஆல்ஃபா பி ப்ளஸ் ரூட் கியூவாக இருந்தால் பீட்டா என்னவா இருக்கணும், பி மைனஸ் ரூட் கியூவா இருக்கணும். அடுத்துன இர்ராஷனல் ரூட்ஸ் ஆர் அக்வயர் இன் கான்ஜுகேட் வித், இங்கேயும் பார்த்தீங்கன்னா வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் கவனிக்கணும். நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் ஆர் அக்வயர் இன் கான்ஜுகேட் பேருங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆல்சோ இர்ராஷனல் ரூட்ஸ் ஆர் ஆல்சோ அக்வயர் இன் கான்ஜுகேட் பேர் தான். அப்போ 4 ரூட் இருக்குது, 4 ரூட்ஸ் இருந்தாச்சுனாலே பாசிபிள் டிகிரி என்ன இருக்கலாம், டிகிரி 4 இருக்கலாம். சரியா? ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்போ 4 ரூட்ஸ் வருதுனாலே பாலினாமியல் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ தான் பார்த்தோம், பாலினாமியல்னாலே டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரூட்ஸ். அப்போ இங்கே 4 ரூட்ஸ் வருது இல்லையா, 4 ரூட்ஸ் வருதா இல்லையா, 4 ரூட்ஸ் எதெல்லாம், இது 1 2 3 4, 4 ரூட் வருதுனால எத்தனை இருக்கலாம், டிகிரி 4 இருக்கலாம். சரியா? அடுத்தது P by Q. சரிண்ணா? where P and Q are co-primes கொடுத்துருக்குறாங்க. அடுத்து is a root of a polynomial equation அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, polynomial equation an x power n அப்படியே போய் constant time equal to 0. Identify the correct statement. Statement A என்ன சொல்லியிருக்காங்கன்னா, P by Q இருந்தா P is a factor of A0. இது rational root theorem. சரிண்ணா? அது தெரிஞ்சா இதை கரெக்டாக எடுத்துக்கலாம். P is a factor of A0. அடுத்தது Q is a factor of AN. ஸோ இது கரெக்ட் தான்.
இங்கே நேராக மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இது கரெக்டு, இது தப்பு. இங்கே Q is a factor of A0 கொடுத்துட்டாங்க, P is a factor of A. அப்போ ஸ்டேட்மெண்ட் A கரெக்ட்னா B கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். A is correct, B is false. அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது தேர்ட் ஆப்ஷன். ஸோ தியரம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபிஃப்த் ஒன், a polynomial P of x of degree n is said to be reciprocal polynomialக்கான கண்டிஷன் பார்த்த உடனே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், P of x is equal to x power n into P of 1 by x இருக்கணும், அல்லது P of x is equal to என்ன வந்திருக்கு minus x power n into P of 1 by x. சரிதானே? இங்க வந்து ஒரே வித்தியாசம் r, இங்க என்ன இருக்கு and இருக்கு, அதனால இது ராங். இங்க x power n இல்லை, இங்க பாருங்க இதுல x power n இல்லை, அப்போ இதுவும் ராங். ஸோ இதுவும் ராங் தான். அப்படித்தானே? அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நல்லா தெரிஞ்சது. அடுத்து ரிகார்டிங் டெக்கார்ட்டே ரூல். அப்போ எல்லாத்துலேருந்துமே கொஸ்டின் வச்சுட்டாங்க. ரிகார்டிங் டெக்கார்ட்டே ரூல், which of the following are true where S1 and S2 are the number of sign changes in P of x. Number of sign changes, S1ங்கிறது number of sign changes in P of x, x2ங்கிறது number of sign changes in என்னது P of minus x. அப்போ P of x number of sign changes இப்போ 3 இருந்தா நினைச்சோம், it has maximum of 3 roots அப்படின்னு போடுவோம் இல்லையா? maximum of 3 roots, number of sign changes 3 இருந்தா x தந்திரக்கூடிய பாலினாமியல்ல P of xங்கிற பாலினாமியல்ல number of sign changes வந்து 3 இருந்தா maximum number of positive real roots வந்து 3ன்னு போடுவோம். இங்க S1 இருக்கனால அப்போ maximum number of positive real roots வந்து less than or equal to x1. that is maximum number வந்து S1, that is less than or equal to S1ங்கிறது கரெக்ட் தான். அது மாதிரி நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் P of minus x வந்து எவ்வளவு S2ன்னு கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் வந்து S2ஆக இருக்கும். அப்போ less than or equal to S2ங்கிறது தான் கரெக்ட். அப்போ இதெல்லாம் கரெக்ட். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் less than or equal to S1, நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ஜீரோஸ் less than or equal to S2. அப்போ இந்த ரெண்டும் கரெக்ட். சரியா? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோ கிரேட்டர் தேன் S1ங்கிறது வாய்ப்பே இல்லை. டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீரோஸும் இதுவும் உனக்கு சரி மாதிரி தான் தெரியும், ஆனால் இதுவும் தப்பு தான். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து மேக்ஸிமம் நம்பர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம். இப்போ P of xல வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் வந்து இப்போ 3 வருதுன்னு வச்சுக்கேன். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் வந்து 3 இருக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் தான் 3. அப்படின்னா என்ன இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், ஈவன் 0ஆக கூட இருக்கலாம். அப்போ எது வருதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்ல முடியாது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்ல முடியாது. கவனமாக பார்த்துக்கோங்க. அப்போ இதுதான் கரெக்டு, 2 and 3. அப்போ எதை சூஸ் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 and 3 ஒன்லிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ரொம்ப கவனமாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்டாக ரீட் பண்ணி புரிஞ்சு ஆன்சர்